ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவை தான் வந்திருக்கேன். அந்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி ரிமோட் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய டஸ்ட்டு அழுக்கெல்லாம் இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்க பார்க்கலாம். ரிமோட் மேலே கொஞ்சமாக டூத் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பஞ்சு வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈரம் வச்சு க்ளீன் பண்ணாதீங்க, வெறும் பஞ்சு மட்டும் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா டஸ்ட்டுமே க்ளீன் ஆகிடும். ஈரம் வச்சு க்ளீன் பண்ணும்போது உள்ளெல்லாம் தண்ணி இறங்கிடும். அதனால் இதுமாரி க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், க்ளீன் பண்ண பிறகு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ரெண்டாவது டிப்ஸ் என்னங்க பார்க்கலாம். இது மாதிரி குக்கர் விசில் இருந்துச்சுன்னா நம்ம ஹாலில் ஏதாவது கொசு ஊதுவத்தியோ இல்லை சாதா ஊதுவத்தியோ வைக்கணுன்னா இந்த குக்கர் விசில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வச்சு ஊதுவத்தி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ரிப்பாக நிற்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி மிஷின் ஊசியோ இல்லை குண்டு ஊசியோ இருந்ததுன்னா முளை இருக்கும். அதெல்லாம் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுமாரி ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கோங்க. அப்படி சாக்ஸ் இல்லைன்னா ஒரு காட்டன் துணியில் பஞ்சு இருந்துச்சுன்னா அந்த பஞ்சை வச்சு நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. நான் டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு டால் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா டிஷ்யூ பேப்பரும் வச்சுட்டு ஒரு பேண்டு வச்சு இந்தமாரி நான் போட்டுக்க போகிறேன். நீங்கள் ஒரு கயிறு கூட வச்சு கட்டிக்கலாம். கட்டிட்டு அதில் நம்ம குண்டு ஊசியை அழகாக குத்தி வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஊசிங்க தான் முளை கிடக்கும். அதுவும் குண்டு ஊசியெல்லாம் ஒரு இடத்துல இருந்தால் தான் சரி வரும். முளை கடந்ததுன்னா நம்ம கையிலையோ காலையோ குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுமாரி அழகாக குத்தி வச்சிட்டோன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஊசியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.